இன்றைக்கி நானும் இப்படி தான் இந்த வாத்து மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறேங்கிற ஒரு குஷியில் எல்லாத்தையும் ஒரே இடத்துக்கு வர சொல்லியாச்சு. வர சொல்லி அவங்களெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க கூட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்குது, மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்குது. எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசி வென்ட் அவுட் ஆகி, எவ்வளோ டிப்ரெஸ்டாக இருந்தாலும் அவங்க கூட இருந்தால் நம்மளால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்காங்க. பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் விளாண்டுட்டு அப்புறம் அவங்களே என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ண போகிறோன்னு. பட் சீக்கிரம் மீட் பண்ணுவோம் மனசை தேதி வீட்டுக்கு வந்தாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த கிளிப்பு. இவன் ஸ்கூல் ரெடி ஆகிட்டான். நானும் சேலம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். ஸ்கூல் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா 2 days கண்டினியூஸாக லீவ் போட்டாச்சு. அதனால் ஸ்கூல் நம்மளை இனிமேல் அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டா போல். ஸ்கூல் வேணான்னு சொல்லிட்டு இருந்தா. இல்லை ஸ்கூல்லாம் போகல, நம்ம அத்தையை பஸ் வச்சு விட போகலான்னு சொல்லி வெளியே எடுத்துகிட்டு போய் வண்டியில் உட்கார வைக்கும் போது ஸ்கூல் பேக்கை பார்த்துட்டான். ஸ்கூல் பேக்கை பார்த்துட்டு ஒரே கத்தல். நான் போக மாட்டேன்னு அவளை சமாதானப்படுத்தி ஸ்கூல் அனுப்பிட்டு நானும் பஸ் ஏறி சேலம் சேர்ந்தாச்சு.